வாழ்க சத்குரு. கும்பராசி நேர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னன்னா, உங்கள் ஜென்மத்திலேருந்து சனீஸ்வரன், சூரியபுத்திர சனீஸ்வரன் உங்கள் ஜென்மத்திலேருந்து மீனத்துக்கு விலகிறார். உங்கள் உயிரில் உட்காந்துட்டு இருந்த சனி விலகிட்டார் 2ஆம் இடம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மூச்சை பிடிச்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் தொண்டையை விட்டுட்டாருன்னு நினச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல இடத்துல வந்திருக்காரு. ஸோ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிடும். 100% தொல்லை இருந்தவங்களுக்கு 50% ரிலீஃப் ஆகிடும். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 2 கூடியவன் 11ஆம் வீட்டுக்குரியவன் குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. ரொம்ப ஒரு நல்ல செய்தி. அந்த தங்கக்கோல் 5ஆம் வீட்டில் இருந்து முதல் வீட்டை பார்ப்பார், 11ஆம் வீட்டை பார்ப்பார், பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இது மூலிமா என்ன ஆகும்? 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் குழந்தை ஹையர் ஸ்டடீஸ், உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ்டிக்கல்ஸ் இருந்தது, என்னென்ன தொல்லைகள் இருந்தது, உங்கள் பெண் குழந்தைக்கோ ஆண் குழந்தைக்கோ பகவான் என்ன கொடுத்துருக்காரோ உங்களுக்கு பொக்கிஷங்கள், அந்த பொக்கிஷத்துங்களுக்கு நல்லது செய்வீங்க. என்னென்ன மண்ணக்கசப்பு இருந்ததெல்லாம் ஓடிப்போம். எல்லா நன்மைகள் வந்து சேரும். பல குழந்தைங்க உங்களை மரியாதை கொடுக்காத குழந்தைங்க கூட அப்பா என்று பாசமாக அழைப்பார்கள். உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னடா இருந்தாலும் ஏதோ வளரின்னு இருக்கிறாரு, பெருசுக்கு வேறு வேலையில்லடா, ஐயா ரொம்ப பிளேடு போடுது அப்படின்னு பேசிகிட்டு இருந்த குழந்தைங்க, எனக்கு அப்பா தான் முக்கியம், அப்பா பேச்சு தான் கேட்பேன், அம்மா தான் முக்கியம், எனக்கு என் தகப்பனார் தான் முக்கியம், அந்த மாதிரி ரொம்ப பாசமாக ரொம்ப செல்லமாக உங்ககிட்ட நடந்துப்பாங்க. காரணம், குரு பகவான் 5ஆம் இடத்துல வராரு. 5ஆம் இடத்துல வந்து உங்களோட லாபத்தை பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே உங்களுக்கு லாபத்துக்கு தரக்கூடிய கிரகம் தான். 11க்கும் 2க்கு கூடிய கிரகம் லாபஸ்தானத்தையும் பார்க்கும், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கும், அண்ட் 1ஆம் இடத்தையும் பார்க்கும். இதெல்லாம் பார்க்குறதுனால தோஷங்கள் விலகும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். கல்வி மேல் நோக்கி போகிற கல்வியில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க நல்லா படிப்பார்கள், இன்னும் நல்லா படிப்பார்கள். நல்ல சரஸ்வதி தேவி வந்து நாக்கில் அமருவார். நல்ல விஷயங்கள்லாம் பேசுவாங்க, நல்லதெல்லாம் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்ல புத்தி சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். நல்ல புத்தியை தந்து நல்ல அறிவை ஊட்டி குழந்தைங்கள ஒரு வழியை காட்டுவீங்க. பகவான் அந்த வலிமை உங்களுக்கு இப்போ கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் சொன்ன பலிக்கும், சொல்கிறதெல்லாம் நடக்கும், லாபத்தை கொடுப்பான். பணம் சம்பாதிக்கிற வழிகள்லாம் இவ்வளோ நாள் மூடி இருந்தது. குரு பகவான் அந்த சிறையை ஒடிச்சிட்டாரு. யாரெல்லாம் அவங்களுக்கு சதி பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்கள முறியடிப்பீங்க. ஒரே பாக்ஸிங்கில் எல்லாத்தையும் அடித்து நுறக்கிடுவீங்க பாருங்கள். யாரெல்லாம் அவங்களுக்கு லாக் பண்ணியிருந்தாங்களோ அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுருவார். இந்த தங்க கோலுக்கு அந்த பவர் இருக்குங்க. அமிர்தருக்கு இவர் பார்வையில், தங்கருக்கு இவர் பார்வையில், அமிர்தத்துக்கு கூடியவர் இவர் தான். அமிர்தம் ஒருத்தருக்கு சொருக்குதுன்னா இவர் தாங்க அதை சொருக்க வைப்பார். அந்த தங்கக்கோல் ரொம்ப நல்ல இடத்துல வந்திருக்கு. வெற்றி ஸ்தானத்தை பார்ப்பார். 11ஆம் இடத்த வெற்றி ஸ்தானம்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் 2ஆம் இடத்த குடும்பஸ்தானம் சொல்லுவாங்க. மனைவி கூட இவ்வளோ நாள் ரொம்ப பிரச்சனையாக இருந்தவங்க, மன கஷ்டத்தில் இருந்தவங்க, டைவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுங்க, ஆவாத போயிடுச்சு, திருப்பி நாங்கள் வந்துட்டோங்க. ஐயோ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிகிட்டு இருப்பேங்க, என்னை கேட்பார் பேச்சு கேட்டு என் கணவர் ரொம்ப நல்லவர், என் மனைவி ரொம்ப நல்ல பொம்பளைங்க, எனக்கு புரியாமல் இருந்ததுங்க. ஐயோ பகவான் தான் எனக்கு அறிவு கொடுத்தான். அந்த மாதிரி அறிவாக பேசுவீங்க. தானவே நல்லதெல்லாம் தோணும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு 9ஆம் இடம் கூட காரகன்னு சொல்லுவா. அந்த 9ஆம் இடம் பார்க்குறதுனால ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணுவீங்க. காரணம் அமெரிக்கா, ஜெர்மனி, இங்கிலாந்து அங்கெல்லாம் போய் படிக்க நினைக்கிறவங்க கோடீஸ்வர பசங்க கண்டிப்பாக அமெரிக்கா, இங்கிலாண்டெலாம் போவீங்க. மத்தியமாக இருக்கிறவங்க இங்கே நல்லா படிப்பீங்க. மரத்து கீழே படித்தாலும் அறிவு தாங்க. பகவான் எங்கே இருந்தாலும் அறிவு கொடுப்பாரு. அண்ட் உயரத்துக்கு உங்களை கொண்டு போவார். தெருவில் நீங்கள் நடந்தாலும் உங்களோட பார்வை நட்சத்திரத்துக்கு பார்ப்பீங்க. எல்லா சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு வரும். அந்த மொத்தத்தில் கும்பராசிகள், கும்பம் எப்படி பிரகாசிக்குது அந்த மாதிரி நீங்கள் பிரகாசிப்பீங்க. சகல ஐஸ்வர்யம் உங்களுக்கு வரும். ஏன்னா சனி பகவானோட தொல்லை கொஞ்சம் இருக்கிறதுனால சனீஸ்வரனை ஜெபம் பண்ணுங்கள், சனி பகவானை வழிபடுங்க. எல்லா கோயிலுக்கும் எல்லாருமே போகலாங்க. அம்மா அப்பா வந்து அவனோட நட்சத்திரத்தையும் ராசியும் பார்த்து பகவான் யாருக்கிட்டையும் பழகிறது இல்லைங்க. மனசையும் ஆத்மாவை தாங்க பார்க்குறாரு. ஸோ சில ஜோசியர் சொல்கிறாங்க அந்த ராசிக்காரங்க அங்கே போகணும், அந்த நட்சத்திரக்காரங்க அங்கே போகணும். அதெல்லாம் தவறான கருத்துங்க. தந்தை வந்து எல்லாருக்கும் ஒருவர் தாங்க. பரமாத்மா வந்து எல்லாருக்கும் ஒருத்தர் தாங்க. அவர் யாரையும் வந்து நீ இந்த ராசிக்காரு அந்த ராசிக்காரு
தண்ணி காற்று நீர் யாருக்கிட்டையும் அவங்க ஜாதி கேட்குறது இல்லைங்க. அது அவங்க தாகத்தை ஒப்புது. அதே மாதிரி தாங்க பகவானும் உங்களுக்கு எல்லாம் நல்லது செய்வார், உங்களுக்கு நல்ல வழி காட்டுவார். எந்த கோயில் உங்களுக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தை கும்பிடுங்க, பகவானை கும்பிடுங்க. பகவானை கும்பிட்டு யாச்சகமாக கேளுங்க. உங்களுக்கு புரியலன்னா நாங்களும் உங்களை எல்லா பரிகாரங்களும் பண்ணி உங்களுக்கு சில விஷயங்கள் சக்ஸஸ் கிடைக்கல, எல்லாமே நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம், ஜாதகத்தில் ஏதோ கோளாறு இருக்குன்னா நாங்களும் கன்சல்டன்ட் பண்ணுறோங்க. என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்கிட்ட கைரேகையும் நாங்கள் நல்லா நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களோட ஜாதகமும் கைரேகை எங்களுக்கு காமிச்சா போதும், அத்தனை விஷயமும் நாங்களே சொல்லிவிடுவோம். ஒரு சிறந்த ஜோசியக்காரன் யாருன்னா உங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. உங்களோட பிரச்சனைகளும் உங்களோட தொல்லைகளும் உங்களோட நல்லதும் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்கு மனதைரியத்தை கொடுத்து உங்களை நல்ல ஒரு விஷயத்துக்கு உங்களை தள்ளி விட்றவன் தாங்க ஒரு நல்ல ஜோசியக்காரன். உங்களை பயப்படுத்துகிறவன் ஜோசியக்காரன் கிடையாது. ஜெய் சத்குரு, வாழ்க சத்குரு.